பக்காவா ப்ரோ அந்த மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸா சதற விட்டாங்க. தாறுமாறா இருக்கு படம். லேகே இல்ல. 5 மணிக்கு போயிட்டு இப்பனா வெளில வரோம், ஒரு சீனும் லேக் இல்ல. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் பிஜிஎம், ஃபைட்டு, ஆக்டிங் எல்லாமே தரமா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்குண்ணே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஆனா வேர்த் தானா. ஆனா ரேட்டிங்கே 10/10 கொடுக்கலாம்ண்ணா. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுண்ணா படம். உள்ள டைம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு படம் வேற லெவல் இருந்து படம் பாத்தீங்கன்னா. நான் எதிர்பார்த்தது தமிழ் தான் வந்தேன், ஆனா ஹிந்தியில வச்சுட்டாங்க. இருந்தாலும் படம் பார்க்கணும் ஒரு ஆசை தான் வந்தேன். 4 பேர் பாத்தீங்கன்னா கன்சியூமடா உட்கார வச்சுட்டாங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ. படம் நல்லா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது ரொம்பவே அதிகமான எக்ஸ்பெக்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டு கொடுத்தது நம்மளுக்கு, நம்ம ஹிந்தி படம் அவ்வளோ பார்த்தது இல்லை, தமிழ் மூவிஸ் நம்மளுக்கு அப்படி தான் போகும். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் பார்க்கும் போது எக்ஸைட்மெண்ட்டோட நாளைக்கு தான் தமிழ் டப்பு. பட் நான் ப்ரீ ஷோன்றதாலேயே ஹிந்திலேயே நம்ம சப்டைட்டில் வச்சு தான் பார்த்தோம். பட் அந்த ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு இந்த மூவி. ஸோ நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு படம். சான்ஸ் இல்லை, நல்லா எக்ஸ்ட்ராடினரி எடுத்திருந்தாங்க. பார்ட் 1 பார்ட் 2 நல்லா இருந்துச்சு. 4 மணி நேரம் போனதே தெரியல. வயலன்ஸும் சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல. எல்லாமே பெஸ்டா இருந்துச்சு. ஓவரால் ஆக்ஷன் அது நம்ம ஹிஸ்டரியோட கனெக்ட் பண்ணி நிறைய அவங்க அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாதவன் ஆக்டிங் வேற மாதிரி ப்ரோ. எல்லாம் யாருமே சொல்றோம், எல்லா கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி. ஹிந்தில எல்லாம் போட்டாங்க, தமிழ்ல 2 hours முன்னாடி கேன்சல் ஆயிடுச்சு. இல்ல செம்ம மூவி, பீக் ப்ரோ, மஸ்ட் வாட்ச் மூவி. போரே அடிக்கலண்ணா. இது எப்படி போச்சுன்னு தெரியலண்ணா. லைக் அந்த அளவுக்கு எங்களுக்கு டைம் போனதே தெரியாம அந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. எல்லாரும் சூப்பரா நடிச்சிருக்காங்கண்ணா. லைக் எல்லாருக்குமே இது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுண்ணா. இந்த ஒரு சீனும் போர் அடிக்கல. ஒவ்வொரு சீனும் கண்ணியமைக்க படம் பார்க்குது சார். அது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுன்னு தெரியாது, முடியுதுன்னு தெரியாது. நல்லபடியாக முடியும். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க, நிறையவே இருக்கு உள்ள. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது நல்லா இருந்துச்சு. ஆனா அதுல ரகுமான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் சூப்பரா நடிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட்ல ரன்வீர் சிங் சூப்பரா நடிச்சிருந்தாரு. தாராளமா சூப்பரா இருந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக்கா. பார்ட் செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட. இல்ல டோட்டலாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் பெட்டரா இருக்குன்னா நீங்க ப்ராப்பரா ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு படத்துல. நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகலன்னா, அது மத்தவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது இன்னும் பீக்கா இருக்கு. எங்கேயும் வயலன்ஸ் இருக்கு ப்ரோ. ஓரளவுக்கு வயலன்ஸ் இருக்கு, அதாவது வயலன்ஸ் இருக்கு. மூவி ரைட்டிங் அந்த மாதிரி, ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் வேற மாதிரி. இந்த மஸ்ட் வாட்ச் ப்ரோ. நம்ம பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு முழுமையான ஒரு இதா தெரியல, பட் இருந்தாலும் அது சூப்பரா இருக்கு. மாதவன் வேற லெவல் தான். அன்எக்ஸ்பெக்டட் சீன்லாம் உள்ள இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னையா இருந்துச்சு. அதுக்கு சூப்பரா இருந்துச்சு. மாதவன் தரமா இருந்தார், செம்மையா அடிச்சிருந்தார் மாதவன். பிஜிஎம் தரமா அடி, செம்ம அடி. பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப வயலன்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு சீனும் பாத்தீங்கன்னா தலை வெட்டு கை கால் வெட்டு ரொம்ப வயலண்டா இருக்கு. கேமரா உள்ள இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே தான். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த கேரக்டர்ஸ் தான் திரும்பி வராங்க. மற்றபடி எதுவும் பெருசா இல்ல ஃபீல் ஆகாது உங்களுக்கு. கண்டிப்பா ஃபீல் ஆகாது. ஸ்டோரிஸ் அந்த செட்ல தான் இருக்கு உங்களுக்கு. லேக்ல எதுவுமே இல்லை ப்ரோ. முன்னாடி சீட்ல உட்காந்து பாக்குற மாதிரி படம் போயிட்டே இருக்கும். இது சூப்பரா இருக்குண்ணா. 4 மணி நேரத்துக்கு ஒர்த்து இந்த படம். பிஜிஎம் ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேரிட்டிவ்லி செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஆனா சூப்பரா. 10/9 தரலாம் சார். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இருக்குதான். வயலன்ஸ்லாம் அதை விட அதிகமாக தான் இருக்கு. இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்க வேண்டியதானே செய்யும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவ்வளோ இருந்தது, செகண்ட் பார்ட்ல அவ்வளோ இருக்க வேண்டியதானே. டைம் போனதே தெரியல, நல்லா இருந்துச்சு. 4 hours போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் 2 hours அதிகம் இதோட. ஆனா போனதே தெரியல டைம். வயலன்ஸ் இதுக்கு தேவைப்படுது இல்லைண்ணா. எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் இதுக்கு தேவைப்படுது இல்லை, அதனால அது நல்லா இருக்கு. 10க்கு 8 கொடுக்கலாம் ப்ரோ. அதான் 8+ கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 9 கொடுப்பேன் ப்ரோ. நல்லா 10க்கு நான் ஒரு 8 கொடுக்கணும் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மாதவன் தான் இந்த மெயின் லீடே. அந்த உண்மையான கேரக்டரை அப்படியே பேஸ் பண்ணி அவரு அந்த மாதிரியே காட்டினாங்க. அவர் அந்த மாதிரி கேரக்டராகவே வாழ ஆரம்பிச்சிட்டாரு படத்துல, பின்னிட்டாரு. நான் அதிகமா இந்த படத்துல காமிச்சதே அவங்கள தான். எதுக்கு இது பண்றாங்க, எது இது பண்றாங்க. இப்போ மனுஷன் வேற லெவல். கிளைமேக்ஸ் போர்ஷனே அவர் தான். அப்படியே சும்மா அப்படியே பயங்கரமா நம்ம கிளைமேக்ஸ் போர்ஷன் முடிகிற விதம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா மாதவன் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாருங்க, பயங்கரமா சூப்பரா இருக்கும். ஸ்பாயிலர் பண்ணல, போய் பாருங்க. ஆனா வயலன்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி படத்துக்கு ரிவெஞ்ச் டைட்டில் வச்சுக்கிட்டு வயலன்ஸ் இல்லாம எப்படி சார் இருக்க முடியும்? அது அப்படிதான் இருக்கும். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அப்பப்போ ரிப்பீட் ஆகிறதா சொன்னேன். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இல்லை. அப்படி ஏதாவது ஆறப்ப வேற ஏதாவது சீக்வன்ஸ் இன்ஸ்டன்ட் மேக்கப் பண்ணிடுறேன். சுத்தமா கிடையாது. அந்த இதுவே வேணாம். நீங்க 4 மணி நேரம் போர் அடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரவே வேணாம். என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இதை பட் தமிழ்ல பாருங்க, ஒரு சில டைலாக் பயங்கரமா இருக்கு. அதாவது நாங்க பாகிஸ்தானுக்கு எதிரானவங்க கிடையாது, பாகிஸ்தான்ல இருக்க டெரரிஸ்ட்க்கு எதிரானவங்க எல்லாம் சொல்லுவாங்க. சப்டைட்டில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அதுக்கு நமக்கு பார்க்கும்போது கூஸ் பம்ஸா அந்த டைலாக் பார்க்கும்போது. பட் இது தமிழ்ல கேட்கும் போது நிறைய கிளாப்ஸ் இருக்கும் பயங்கரமா. அதெல்லாம் ரொம்ப நமக்கு எப்படி கூஸ் பம்ஸா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ தமிழ்ல பார்க்கறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா
சஞ்சய் தத்தெல்லாம் எனக்கு சாகும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவரை வந்து நான் இந்த படத்துல சீரியஸ், அதாவது நான் நிறைய படங்கள்ல அவரை சீரியஸ் டைப்பா பார்த்துட்டு இந்த படத்துல 2 in 1 கேரக்டர் கொஞ்சம் ஜோவியலா இருக்கிற கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி பண்றாரு. அவர் சீரியஸ் ஆகி ஹம்சாவை பிடிக்கணும்னு நினைக்கும் போது அவரோட சாவு வருது அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ஒரு பார்ட் பார்த்துட்டு இந்த பார்ட் பார்க்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. அடுத்து இந்த பார்ட் பார்க்கலாம் டேரக்டா வரவங்களுக்கு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பாருங்க, செகண்ட் பார்ட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பிஜிஎம் அந்த ஸ்டைல் அதெல்லாம் தண்ணி வேற அளவு. ஹம்சாவோட அந்த பாட்டு அந்த ஒரு துடுக்குத்தனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாவே சஞ்சய் தத்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஏன் இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதை சாவடிக்காம இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை அவரையும் ஸ்பை ஏஜென்ட்டா இந்தியன் ஏஜென்ட்டா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்ற மாதிரிலாம் தோணுச்சுன்னா நான் அந்த மாதிரி யோசிச்சு வச்சேன். மேபி அவர் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இல்லை, ஆனா இன்னொருத்தர் இருக்கிறாரு, யாரும் கண்டுபிடிங்க, படத்தை ஃபுல்லா பார்த்தா தெரியும் கண்டிப்பா. ஆனா இப்போ வந்துட்டு இந்த எல்லாம் பிஜிஎம்லாம் எதிர்பார்த்து வராதீங்க. பாட்டு ஒன்றும் இந்த டான்ஸு இதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாவே கதை ஃபோக்கஸ்டு தான். மாறவே ஃபுல்லாவே அதுதான் கதை. 10க்கு 8 மார்க் தரலாம் தாராளமா. நல்லா இருக்கு. 10 10க்கு 100 கொடுக்குறோம். 100 கொடுக்குறோம்.